வணக்கங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து எனக்கு சர்ஜரி நாளைக்கு. நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஹாஃப் இயர்லி லீவ் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10 நாள் 12 நாள் கொடுத்துமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் படிக்கவே இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக 80% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடும் என்னோடய கணிப்பு. எப்போவுமே அது நடக்கிறது தான். இதனால் என்ன பிரச்சனையாவது எப்படி ரிக்கவர் பண்ணலாம்? வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வந்து ஒரு 40 நாள் 45 நாள் தான் இன்னும் இருக்குது, அதுக்குள்ளே நான் படிச்சிருவேனா? அவங்களுக்கு என்ன பிளான்? வேஸ்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியுமா? சரி, இதெல்லாம் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி பர்சனலாக பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல, கோச்சுக்காதீங்க. சர்ஜரி அது ஏன் ஒரு நர்வஸாக சொல்லியிருக்கேன்னு, நர்வஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அது 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய ஒரு சர்ஜரி. நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு. ஆக்சுவலாக ஒரு 5 நாளாகவே கிடுகிடுன்னு நடுங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சர்ஜரி, இது வரைக்கும் சர்ஜரி பண்ணதில்லை. இப்போ நாங்கள் மட்டும் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டுறாதீங்க. தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தானே இருக்கும். இதனால் பண்ணி தான் ஆகணும். என்ன சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது, கிட்னி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிட்னி இருக்க இடத்துல, கிட்னி வந்து 2 கிட்னி பேக் சைடில் இருக்கும். அதில் லெஃப்ட் கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே அந்த கிட்னிக்கு மேலேயே லேயர் லேயராக இருக்கும். அது மேலேயே கல் ஸ்டோன் 2.3 mm ஸ்டோன். அதாவது கல்லை கரைக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது சார், சர்ஜரி தான் பண்ணணுமான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் 20 mm போனாலே, அதுக்கு மேலே போச்சுனாலே ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது ரிஸ்க்கு தானே. ஏன்னா அது கிட்னிக்கு மேலே இருக்குது. அந்த கிட்னியை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது ப்ரெஸ் பண்ணி வளைஞ்சு கிட்னி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிட்னி டேமேஜ் ஆனால் தெரியும், லைஃபே போயிடும். ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டுன்னு சொல்லிவிட்டு பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு நடுக்கந்தான், ஒரு தைரியம் கொடுப்பீங்கன்னு தான், அண்ட் ஆல்சோ எல்லோரும் ப்ரே பண்ணுவீங்கன்னு தான். நாளைக்கு காலையில் வர சொல்லிட்டாங்க. எப்படியும் ஒரு 3 நாள் வீடியோ இருக்காது, என் தொந்தரவு இருக்காது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இருக்காது. வெனஸ்டே வந்துடுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. வெனஸ்டே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு சர்ஜரி காலையில் போயிடுவோம், மத்தியானத்துக்கு மேலே சர்ஜரி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். பயம் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பயப்படுற காரணம், அந்த அட்மாஸ்பியர் புதுசாக தாங்க இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. 2வது வந்து என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டோனை வந்து லேசர் சர்ஜரி மூலிமா பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அவ்வளோதான். உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். இன்றைக்கி தான் கடைசி வீடியோ மீன்ஸ் 3 நாள் வீடியோ வராதில்ல. அதுக்கு முன்னாடி ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிடுவோம். ஹாஃப் இயர்லி லீவு விட்டாங்களே, 23ஆம் என்னமோ லீவ் விட்டாங்க. 24ஆந்தேதியிலேருந்து நம்ம பண்ண விஷயம் என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். 24லேருந்து 4 முடி நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயமெல்லாம் யோசிச்சு பாருங்கள். கேவலமாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமு 10th 12th படிக்கிறோம். மெயினாக 12th நேரமே கிடையாது. அதுவும் சயின்ஸ் குரூப்புக்கு சுத்தமாக நேரம் கிடையாது. அப்போது நம்ம ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்டில் இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு. ஆனால் ரெக்கவர் எதுவுமே பண்ணல. இதனால் எங்களுக்கு தாக்கம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உங்கள் மார்க்கில் ஒரு டிப் உண்டாகும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கோட்டை விட்றாத. ஹாஃப் இயர்லி லீவை நான் எத்தனையோ முறை சொன்னேன், படிங்கடான்னு டெய்லியுமே வீடியோ போட்டு சொல்லுவேன். வீடியோவை பார்க்குறீங்களோ இல்லையோ, என்னமோ தர்ம சங்கடமாக நம்ம திட்டுற மாதிரி, என்னடா இவன் டெய்லி வந்து உளறிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இப்போ தெரியாது, பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி ப்ரெஷர் தெரியும். நம்ம போய் எக்ஸாம் எழுதுகிறோம், அந்த பயம், நம்ம படிச்சிருக்கலாமோன்னு தோணும், இந்த 10 நாள் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம்னு தோணும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல்? ஸோ நல்லபடியாக படிச்சிருக்கலாம், பரவாயில்ல. இது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால், பிளென்டி ஆஃப் டைம் விட்டுட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு லீவ் டைம் வந்து 8 மணி நேரம் படிக்கலாம். நீங்கள் 24 மணி நேரம் இருக்குது, அதில் ஒரு 8 மணி நேரம் தூங்கினாலும் 8 மணி நேரம் படித்து மீதி 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு இதர வேலைகள்லாம் பார்த்துருக்கலாம். இல்லையா, 6 மணி நேரமாவது படிச்சுக்கலான்னு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தேன். எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு தெரில. படிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, படிக்கலைனாலும் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஆர்ட்ஸ் குரூப் ஓகே, வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் குரூப்புக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ரிவிஷன் எக்ஸாமை தியாகம் பண்ணோம். நேற்றே அது வீடியோ போட்டுனேன். ரிவிஷன் எக்ஸாம் நம்ம ஆஃப் இயர்லிக்கே ஒழுக்கமாக எழுதலை, ரிவிஷன் எக்ஸாம் போய் ஒழுக்கமாக எழுதிடுவோமா? எல்லாத்தையும் படிச்சுட்டு அதே ப்ரொசீஜரில் தானே. அப்போ எப்படி போய் படிப்போம்?
ஸோ அப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம வந்து இடஒதுக்கி நம்ம இன்னும் படிக்கலை. அப்போ ஜனவரி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக பப்ளிக் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 31ஆம் விடாமல் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி விடாமல் படிங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, பிஎம் இருந்தால் பிஎம், பிஸ்னஸ் மேக்ஸு. ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அதிக அட்டென்ஷன் கொடுத்து ஜனவரியில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னெல்லாம் போர்ஷன்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இல்லை என்னோடய சஜஷன் பிடிக்கலன்னா நீங்களே வந்து என்னெல்லாம் போர்ஷன்ஸ் முடிக்கலையோ அதை நீங்கள் வந்து திரும்ப படித்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு சாப்டர் இருக்குது மேக்ஸில் அப்படின்னா, ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த ஒரு சாப்டரில் ஃபுல்லாக ஒரு 7 எக்ஸசைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் நீ அடுத்த வேலை பார்க்கணும். நடுவில் பிரேக் போகிறதெல்லாம் காமன், அது விட்டுருங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீ படிக்கணும். நீ எதுவுமே படிக்காமல் சும்மா நேரத்தை வீணடிச்சு எக்ஸாம் அன்றைக்கி ஒரு 12 சாப்டர் நீ வந்து போட்டு பார்க்கணுன்னா எப்படி முடியும்? அது போட்டு பார்த்தா பரவாயில்ல, பைபிள் புக் பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு போகிறீங்க. அங்கே போய் எப்படி ஆன்சர் வரும், எப்படி ஸ்டெப்பு கரெக்டாகும், எப்படி நம்மளால் கான்ஃபிடண்ட்டாக போட முடியும்? இதை விடுங்க. ஃபிசிக்ஸு டெரிவேஷன் அநியாயத்துக்கு பண்ணுறீங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஒரு ஸ்டெப்புக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு போட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய இதுதான், லெத்தாஜிக்னஸ் தான். ஸோ அதை ரெக்கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு ஜனவரி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ நேரம் படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போய் ரிவிஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப அட்டென்ஷன்லாம் கொடுக்காதீங்க. சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் கிட்டத்தட்ட 6 hours படிக்கிற மாதிரி பிளான் போடு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஈவினிங் ஒரு 3.5 மணி நேரம், காலையில் ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் போட்டாலும் சரி. ஆனால் 5 மணி நேரம் 10 மணி எனக்கு தெரியல. ஆனால் அதே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருந்தால் கன்ஃபார்மாக ஒரு 7 to 8 hours படிங்க. டைம் இல்லை, அதனால தான் இவ்வளோ ஹவர் படிக்க சொல்கிறேன். தொடர்ச்சியாக படிக்க வேண்டாம், பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு படித்தா போதும். ஓகே. ஆனால் February மாதம் யார் கையிலுமே கிடையாது, யாரை பேச்சும் மதிக்காது. ரிவிஷன் 2க்கு நீ போகிறையோ இல்லையோ, வீட்டில் உட்காந்து பர்ஃபெக்டாக ஒரு 8 to 10 hours ஷெடியூல் போட்டு நல்லபடியாக பிரேக் எடுத்துகிட்டு நல்லபடியாக படி. ஓகேவா? ஸோ Februaryயும் ஜனவரியும் கையில் இருக்க கடவுள் மாதிரி. அதை நீ எப்படி யூஸ் பண்ணி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்க. இந்த ஜனவரி February மட்டும் விட்டுட்ட, அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி நான் வந்து கோட்டேலிக்கும் ஆஃபேலிக்கும் பண்ண மாதிரியே பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் 3 நாள் லீவ் விடுவானுங்களே, அப்போ உட்காந்து நான் படிச்சுக்கிறேன்னா என்ன எதுவும் பண்ண முடியாது. எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீ புதுசாக படித்தா அது மறக்கும், பழுசை படித்ததும் டென்ஷனில் மறந்துடும், ஒரு மாதிரி பேனிக்காகவே இருக்கும். அங்கே போனால் நமக்கு கான்ஃபிடன்ட் இருக்காது. நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கல, நம்ம படிக்கவும் இல்லை, ரிவிஷனும் பண்ணல, இவ்வளோ 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக பப்ளிக் போட என்ன ஆகும்? ஸோ அதனால் மார்க் ரெடியூஸ் ஆகும். தயவு செய்து உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ ஜனவரி February நான் சொல்லிட்டேன்னா 10th ஸ்டாண்டர்டும் இதே மாதிரி தான். நீங்கள் உன்னால் முடிஞ்ச அளவு பொட்டன்ஷியல் போ 10th and 12th. 10th வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், உனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். உனக்கும் டைம் இல்லை. ஸோ நீ தேவையில்லாமல் லீவை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எப்படியாவது இதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி 6 மணி நேரமும் அண்டு சாட்டர்டே சண்டே லீவ் டைமில் 8 hours படிக்கிறப்பாரு. February மாதம் எவனும் கண்டுக்காதீங்க. ஸ்கூலுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வா. ஆனால் வீட்டுக்கு வந்து படிக்கிறமே உண்டாக்கிடு. மோர் ஓவர் இப்போ வந்து எல்லோரும் அந்த ரிவிஷன் எக்ஸாம் நோக்கி போயிட்டுருக்கீங்க. ரிவிஷன் எக்ஸாம் ஒழுக்கமாக படிப்பீங்களா? ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக படிச்சிருக்கீங்களா? ஒழுக்கமாக ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? 12 சாப்டர்னா 12 சாப்டருமே தெரியுமா உங்களுக்கு? என்னங்க சொல்கிறீங்க? ஸோ வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் தயவு செய்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னா நல்லா உட்காந்து படி. விட்டதை பிடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண பற்றிய ஒரு 10 நாள் காரியத்தை அந்த காரியம் இனிமேல் பண்ணிடாத. ஏன்னா இந்த 10 நாளுங்கிறது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கணக்கு போட்டால் கூட, படிக்கிற டைம் ஒரு 7 மணி நேரம் கணக்கு போட்டால் கூட 7 into 10 70 மணி நேரம் நீ வந்து விட்டுட்டேன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக 12 நாள் லீவு, கிட்டத்தட்ட 80 hour விட்டுட்டேன்னு தான் அர்த்தம். 80 hours பொன்னான நேரம். அது நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க அப்படிங்கிறது பார்த்துக்கு. நான் ஆதங்கமாக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பப்ளிக் ஹாஃப் இயர்லி லீவ், குவார்டர்லி லீவ் வேஸ்ட் பண்ணிங்க, கம்பேக் கொடுக்க முடியுமானா முடியும்னு சொன்னேன். ஹாஃப் இயர்லி லீவ் வேஸ்ட் பண்ணிங்க, இப்போ கம்பேக் முடியும்னா முடியும் தான் சொல்கிறேன். நான் இப்போ ஹோப்பு தான் கொடுக்குறேன். ஆனால் கம்பேக் கொடுக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? எனிவே ஹாஃப் இயர்லி லீவ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இதனால் கெட்டு போகிறது போங்க. இல்லை அப்படின்னா படிக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நான் வந்து சபிக்கிறேன், இல்லை வந்து நான் ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காத. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. கம்பேக் கொடுக்க முடியும். நீ ஆஃப் இயர்லிக்கு பண்ண தப்பை ஜனவரி பண்ணாத. ஜனவரியோட ஆதிக்கம் உனக்கு பெரிய லெவலில் இருக்கணும். இத்தனை நாள் படித்த படிப்பெல்லாம் படிக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும், ஷெடியூல் கரெக்டாக இருக்கணும்.
படிக்கிற டைமிங் நிறையா இருக்கணும், நல்லா மனசில் பதிகிற மாதிரி நல்லா எழுதிப்பார், டெஸ்ட் எழுதிப்பார். நானே சொல்லிட்டேன், எடுத்து 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 டெஸ்ட் எழுதிப்பாருன்னு. எத்தனை பேர் இங்கே ஃபோன் நோண்டிட்டுருக்கீங்க, எத்தனை பேர் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் கேம் ஆடிட்டுருக்கீங்க, எத்தனை பேர் வெளியே சுற்றிட்டுருக்கீங்க, எத்தனை பேர் இன்ப சுற்றுலா போனீங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். அதுக்காக நாங்கள் வந்து லைஃபே தியாகம் பண்ணி லீவ் டைம் கூட நான் விட்டு எப்படி சார் உயிரை வாங்குறீங்க, அது உங்கள் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, உயிரை வாங்குறனோ ஏதோ, ஆனால் பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி அழுக போகிறது நீங்கள். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் தயவுசெய்து. ஜனவரி பிப்ரவரி ஹாஃப் வேலி கூட்டம் மாதிரி கேவலம் விட்டுறது. தேங்க்யூ. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க, ஒரு ஆதங்கம் தான். சர்ஜரி மீண்டும் சொல்கிறேன், ப்ரே பண்ணிக்கோங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம். வீடியோ போட்டேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வந்துட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வந்துட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா வேறு யார் இருக்கா? எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, வேறு யாருமே இல்லை. வேறு யார்கிட்ட பேசுனாலும் பயமாக தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், தனியாக இந்த ரூமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. நான் தனியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கேன். நீங்கள்லாம் அங்கே பார்க்க போகிறீங்க, பார்த்துட்ருக்கீங்கன்னு ஒரு தைரியத்தில் இதெல்லாம் கக்கிட்டு இருக்கிறேன். என்னமோங்க குழம்பு வச்சுட்டாங்க, நாளைக்கு முடிஞ்சால் சரி நல்லபடியாக அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நன்றி, தேங்க்யூ.